Hi students, 12th Maths, exercise 2.7, question number 5. If cos alpha plus cos beta plus cos gamma equal to sin alpha plus sin beta plus sin gamma equal to 0, then show that சொல்லிய subdivision 1 and நம்ம ப்ரூவ் பண்ணோம். கொடுத்த கொஷினுக்கு இதை நம்ம இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணோம்னா அல்ஜிப்ராக்கில் ஒரு கண்டிஷன் தட் இஸ் a plus b plus c is equal to 0 இருந்ததுன்னா அதோட ரிசல்ட் வந்து a cube plus b cube plus c cube equal to 3abcன்னு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதை ஃபஸ்ட் இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணிவிட்டு அப்புறம் இதை ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் a plus b plus c is equal to 0 பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னா a plus b equal to இந்த plus c விளையும்போது மைனஸ் சின்னு வந்துடும். இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கோசரம் மேலே இங்கே கியூப் இருக்கிறதுனால இந்த என்ன பண்ணுறீங்கன்னா கியூபிக் காம்போசிட் அப்ளை பண்ணுங்க. அப்படி அப்ளை பண்ணுறப்போ என்ன ஆகுதுன்னா இது a plus b the whole power of cube equal to minus c the whole power of cubeன்னு கிடைக்கும். அடுத்தது a plus b the whole power of cube ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணுறப்போ a cube plus b cube plus 3ab into a plus b கிடைக்கும் equal to so minus c the whole power of cube. so பவருக்கு மேலே ஆன் நம்பர் இருக்கிறதுனால மைனஸ் அப்படியே வரும். ஸோ c cube கிடச்சிடும். அண்டு இந்த டைம் அப்படியே எடுத்துங்க. ஸோ a cube plus b cube plus 3ab அப்படியே வச்சுங்க. a plus b இருந்தால் என்ன பண்ணலாம் மைனஸ் சின்னு போடலாம். இந்த இடத்துல மைனஸ் சின்னு என்ட்ரி பண்ணுங்கள். மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி கியூப்னு கிடைக்குது. அடுத்தது ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3abc ஈக்குவல் டு மைனஸ் சி கியூப்னு கிடைக்குது. இந்த மைனஸ் சி கியூப் உள்ள எடுத்துன்னு இந்த மைனஸ் 3abc வெளியே எடுத்துன்னு போங்க. ஸோ அப்ளை பண்ணுறப்போ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் இது உள்ளே வரும்போது ப்ளஸ் சி கியூப் இது வெளியே வரும்போது ப்ளஸ் 3abcன்னு கிடச்சிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எப்போ இந்த ரிசல்ட் கிடச்சதுன்னா a plus b plus equal to 0 இருந்ததுன்னா அதோட ரிசல்ட் என்ன கிடைக்கும் a cube b cube plus c cube equal to 3abc. ஸோ இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் இந்த சம் நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ என்ன சரிங்கன்னா இந்த கொடுத்ததில் லேட் a is equal to நம்ம என்ன பண்ணலாம்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்மெட் எடுத்துருவீங்க. தட் இஸ் இந்த இதில் cos alpha plus cos beta plus cos gamma equal to sin alpha plus sin beta sin gamma equal to 0 கொடுத்துருவாங்க. இதை காம்ப்ளெக்ஸ் ஃபார்மெட்டுக்கு நான் மாற்ற போகிறேன். அதாவது a is equal to என்ன பண்ணலாம் இதை cos alpha plus I sin alphaன்னு எடுத்துங்க. அண்டு b டேர்ம் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல இதை cos beta plus I sin betaன்னு எடுத்துக்கலாம். அண்டு c is equal to cos gamma plus I sin gamma. ஸோ இதில் கொடுத்தல ஆல்ஃபா பீட்டா காமா அந்த மாதிரி இருக்கிறதுனால ஸோ காம்ப்ளெக்ஸ் ஃபார்மெட்டில் ஏன்ற டேர்மு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா. ஸோ அந்த மாதிரி ஏபிசி டேர்ம் எடுத்தாச்சு. இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட், அதாவது நம்ம யூலஸ் ஃபார்மில் பார்த்துருக்கோம். அதாவது இ பவர் ஆஃப் ஐ டீட்டா. இ பவர் ஆஃப் ஐ டீட்டா எப்படி போடலாம் காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டான்னு எழுதலாம். ஓகேங்களா. ஏன் இந்த இடத்துல அப்ளை பண்ணுறேன்னா இது போட்டால் தான் இந்த மாதிரி சம் போடணுன்னா அவசியம் கிடையாது. இது எழுதினீங்கன்னா ரிட்டன் அவுட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஷார்ட்டாக சம் போடலாம், வேறு எதுவும் கிடையாது. இது இல்லாமலும் நம்ம சம் சால்வ் பண்ண முடியும். இங்கே போடும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ யூலஸ் ஃபார்மில் வந்துட்டு காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா இருந்ததுன்னா இ பவர் ஆஃப் ஐ டீட்டான்னு என்ட்ரி பண்ணலாம். இந்த இதில் டீட்டான்னு இருக்கும்போது இ பவர் ஆஃப் ஐ டீட்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இந்த இதில் காஸ் 2 டீட்டா ப்ளஸ் ஐ சைன் 2 டீட்டா இதை யூலஸ் ஃபார்மில் அப்ளை பண்ணுறப்போ இ பவர் ஆஃப் ஐ அப்படி ஃபிக்ஸடாக இருக்கும் யூலஸ் ஃபார்மில். இதில் டீட்டா இப்போ என்ன ஆகுதுங்க 2 டீட்டான்னு இருக்குங்களா. அப்போ அப்ளை பண்ணுறப்போ என்னோட இ பவர் ஆஃப் ஐ 2 டீட்டான்னு கிடைக்கும். இதை யூலஸ் ஃபார்மில் நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அதாவது காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா இருந்தால் இது எப்படி போடலாம் இ பவர் ஆஃப் ஐ. இந்த இடத்துல ஆல்ஃபான்ற என்ன டீட்டாவாக இருக்குது. அப்போ தேர்ஃபோர் இ பவர் ஆஃப் ஐ ஆல்ஃபான்னு கிடைக்கும். இது அதுவும் அசுஷல் என்னது இ பவர் ஆஃப் ஐ பீட்டான்னு கிடைக்கும். இது இ பவர் ஆஃப் ஐ காமான்னு கூட போடலாம். அதாவது காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபாக்கு பதில் இ பவர் ஆஃப் ஐ ஆல்ஃபா. ரிட்டன் ஒர்க் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கோசம் என்ட்ரி படிக்கிறோம், வேறு எந்த ரீசனும் கிடையாது. இப்போ ஃபஸ்ட் என்ன சரிங்கன்னா இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி சம் சால்வ் பண்ண அப்புறம் சொல்லிக்கிறோம். a plus b plus c is equal to 0 இந்த இதில் என்ட்ரி பண்ணுறீங்க. ஸோ இந்த இதில் a plus b plus c is equal to நமக்கு 0ன்னு வருது. 0 வந்ததுன்னா இந்த நம்ம இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். இந்த கண்டிஷனை இப்போ நான் சம்முக்கு யூஸ் பண்ண போகிறேன். இந்த இதில் ஏன்ற அசியூம் பண்ணிக்கிறோம் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா. அதை தான் என்ன பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல
e power of I ஆல்ஃபான்னுக்குது. ஸோ அதில் எடுத்துக்கிறேன். ஸோ ஏன்ற டேர்ம் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் பின்றது காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா ப்ளஸ் சின்றது காஸ் காமா ப்ளஸ் ஐ சைன் காமா. இது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 0 நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்கோசரம் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். அண்டு இதில் ரியல் அண்ட் இமேஜின் கலெக்ட் பண்ணுங்கள். ரியல்ன்றது ஐ இல்லாதது. ஸோ இதில் காஸ் ஆல்ஃபா, அடுத்தது ஐ இல்லாதது காஸ் பீட்டா, அடுத்தது காஸ் காமா. அடுத்தது இமேஜின்றது பார்த்தீங்கன்னா ஐ இல்லது. இந்த ஐ டேர்மில் பார்த்தீங்கன்னா ஐ சைன் ஆல்ஃபா, ஐ சைன் பீட்டா, ஐ சைன் காமா இல்லாதெல்லாம் ஐஐ காமனாக இருக்கனால ஒரு ஐயை காமனாக ரிமூவ் பண்ணால் ரிமைன் என்ன கிடைக்கும்? சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா ப்ளஸ் சைன் காமா. ஸோ ஐன்ற டேர்ம் காமனாக ரிமூவ் பண்ணிட்டேன். ஈக்குவல் டு இப்போ பார்த்தீங்கன்னா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா கொடுத்த கொஷினில் இதோட வேல்யூ வந்து 0. காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா ஈக்குவல் டு 0 அண்ட் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா ப்ளஸ் சைன் காமா இஸ் ஆல்சோ 0. இப்போ பார்த்தீங்கன்னா இது 0 ஆகிடும் ப்ளஸ் ஐ இன்ட்டு இதுவும் 0 ஆகிடும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது 0 ஐ இன்ட்டு 0 0 அப்போ ஈக்குவல் டு 0. ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? ஏ கியூப் பி கியூப் சி கியூப் ஈக்குவல் டு 3abcன்ற கண்டிஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த டே 4க்கு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கண்டிஷனை அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதுலேருந்து என்ன ஆகிடுச்சு? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0னா இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறப்போ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் ஈக்குவல் டு 3abc. அதை தான் நான் என்ன பண்ணிக்கிறோன்னா இங்கே ப்ரூஃப் பண்ணிக்கிறோம். இந்த ரிசல்ட் எடுத்தால் இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணிக்கலான்றது ப்ரூஃப் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் இது நம்ம சம்மில் அப்ளை பண்ணுறப்போ இது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ப்ளஸ் 0 ஆனதுனால நான் இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணிக்கிறேன், வேறு எதுவும் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ஏன்ற டேர்மை காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா இந்த மாதிரி ஃபுல்லாக எழுதுறத விட நீங்கள் ஷார்ட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா தான், அதுதான் ஏ. அந்த ஏ டேர்ம் தான் இ பவர் ஆஃப் ஐ ஆல்ஃபா ஷார்ட்கட்டில் எழுதிக்கலாம். ஸோ அதுதான் இந்த யூலஸ் ஃபார்மில் அப்ளை பண்ணிக்கிறேன். இ பவர் ஆஃப் ஐ ஆல்ஃபா த ஹோல் பவர் ஆஃப் கியூபு ப்ளஸ் பி. பின்ற டேர்ம் காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா எழுதுறத விட இ பவர் ஆஃப் ஐ பீட்டான்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். இதில் இ பவர் ஆஃப் ஐ பீட்டா த ஹோல் பவர் ஆஃப் கியூப் ப்ளஸ் சின்ற டேர்ம் பார்த்தீங்கன்னா இ பவர் ஆஃப் ஐ காமா. ஸோ இல்லை இ பவர் ஆஃப் ஐ காமா த ஹோல் பவர் ஆஃப் கியூப் ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஏ. ஏன்ற டேர்ம்னது இ பவர் ஆஃப் ஐ ஆல்ஃபா, இதில் இ பவர் ஆஃப் ஐ ஆல்ஃபா. பின்ற டேர்ம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பி. ஸோ பின்றது இ பவர் ஆஃப் ஐ பீட்டா. ஸோ இ பவர் ஆஃப் ஐ பீட்டா இன்ட்டு அதே மாதிரி சின்ற டேர்ம்னது இ பவர் ஆஃப் ஐ காமா. இதுக்கு ஷார்ட்டில் இருந்ததுன்னா பரவாயில்ல, ஈஸியாக எழுதிட்டோம். இல்லைன்னு டேர்ம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கணும் ஒவ்வொரு டேர்மும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ பவர் டு பவர், ஸோ அப்படி இருந்தால் மல்டிப்ளிகேஷன் வந்துடும். ஸோ இதில் இ பவர் ஆஃப் அப்படி வச்சுங்க. ஸோ பவர் டு பவர் தான் மல்டிப்ளிகேஷன். ஸோ அப்போ என்ன வந்து 3 ஃப்ரண்ட்டில் வந்துடும். அப்போ இது என்ன பண்ணாத இ பவர் ஆஃப் ஐ 3 ஆல்ஃபான்னு எழுதிக்கலாம், மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ இ பவர் ஆஃப் ஐ 3 பீட்டான்னு கிடைக்கும். பவர் டு பவர் மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் இ பவர் ஆஃப் ஐ 3 காமான்னு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாம் ப்ராடக்டில் இருக்குது. ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், என்னது எக்ஸ் பவர் ஆஃப் பி, எக்ஸ் பவர் ஆஃப் பி பி கியூ அண்ட் எக்ஸ் பவர் ஆஃப் ஆர். இந்த மாதிரி பேஸ் எல்லாம் சேம் அந்த பவர்ஸில் வேறு இருந்துச்சுன்னா இதை ஆட் பண்ணிக்கலாம். எப்படி போடலாம்? இது எக்ஸ் மட்டும் அப்படியே போட்டு மேலே பவர் என்ன பண்ணால் அது பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர்னு போடலாம்ல. ஸோ அந்த மாதிரி இதை நம்ம ரிட்டர்ன் எழுதிக்கலாம். ஸோ இந்த இதில் 3 அப்படியே வச்சுங்க. இந்த இதில் பேஸ் இங்கு தான். அப்போ இங்கே எக்ஸ் இருப்போ ஒரு எக்ஸை ஸ்டாப் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இந்த ஈன்னு அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் பவர்ஸ் நம்பர்ஸ் எல்லாத்தையும் அப்பெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அப்ளை பண்ணுறப்போ இது ஐ ஆல்ஃபா, இது ஐ பீட்டா, ஐ காமான்னு வருது. நெக்ஸ்ட் இதில் காமன் என்ன பண்ணலாம்னா ஒரு ஐயை காமனாக ரிமூவ் பண்ணலாம். ஸோ ஐயை காமனாக ரிமூவ் பண்ணுறப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா இதில் 3 இன்ட்டு இ பவர் ஆஃப் ஐ நான் காமனாக ரிமூவ் பண்ணுறேன். அப்படியே ரிமூவ் பண்ணுறப்போ நம்ம கிடைக்கிறது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமான்னு கிடைக்குது. இப்போ நம்மளோட ரிசல்ட் ப்ரூவ் பண்ணிடலாம் பார்த்துங்க. இப்போ இது இ பவர் ஆஃப் ஐ 3 ஆல்ஃபா நான் யூலஸ் ஃபார்முலாவை எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். அதாவது இ பவர் ஆஃப் ஐ டீட்டான்னு நான் கொடுத்தா காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன்ட்டுன்னு போடலாம். நான் இ பவர் ஆஃப் ஐ 2 டீட்டா போல் எப்படி போடலாம்? காஸ் 2 டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா போடலாம். அதே மாதிரி இப்போ இ பவர் ஆஃப் நான் ஐ 7 டீட்டான்னு கொடுத்தேன்னு வச்சிங்களேன், இதை யூலஸ் ஃபார்முலா எக்ஸ்பெண்ட் பண்ண எப்படி போடலாம்? இதை காஸ் 7 டீட்டா
ப்ளஸ் ஐ சைன் 7 தீட்டான்னு எழுதலாம்ல. ஸோ இந்த இடத்துல தீட்டாக்கு பதிலாக 7, அதாவது யூலர்ஸ் ஃபார்முலா எப்போவுமே அப்ளை பண்ணுறது ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ காஸ் எப்போவுமே ரியலாக இருக்கணும், சைன்றது எப்போவுமே இமேஜினரியாக இருக்கணும். ஸோ அதை மாற்றி போட்டிங்கன்னா சம் தப்பாக போயிடும். காஸ் ஆல்வேஸ் ரியல், சைன் ஆல்வேஸ் இமேஜினரி. இந்த இடத்துல e பவர் ஆஃப் ஐ 7 தீட்டா காஸ் 7 தீட்டா ப்ளஸ் ஐ 7 தீட்டான்னு எழுதிக்கிறேன். அப்போ இது எப்படி போடலாம், e பவர் ஆஃப் ஐ 3 ஆல்ஃபா, அங்கே பாருங்கள் e பவர் ஆஃப் ஐ தீட்டான்ற இப்போ 3 ஆல்ஃபாவாக இருக்குது. அப்போ எப்படி வரும், காஸ் 3 ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் 3 ஆல்ஃபான்னு ரிட்டர்ன் எழுதிக்கலாம். ஏன்னா சம் கம்ப்ளீட் ஆகும்போது நம்ம இதை ப்ரூஃப் பண்ணி ஆகணும். இதை எழுதிட்டிங்கன்னா ப்ரூஃப் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல e பவர் ஆஃப் ஐ 3 ஆல்ஃபா, ஸோ எப்படி போடலாம், இதை காஸ் 3 ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் 3 ஆல்ஃபான்னு போடலாம். ப்ளஸ் இது e பவர் ஆஃப் ஐ 3 பீட்டா, இந்த இதில் டீட்டான்றது நமக்கு என்ன ஆகுது, 3 பீட்டாவாக இருக்குது. e பவர் ஆஃப் ஐ 3 பீட்டான்றது நமக்கு டீட்டாவாக இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுறப்போ காஸ் 3 பீட்டா ப்ளஸ் ஐ சைன் 3 பீட்டா. ஸோ ஃபார்முலா வைஸாக அப்ளை பண்ணுறப்போ காஸ் 3 பீட்டா ப்ளஸ் ஐ சைன் 3 பீட்டா. இதுவும் ஆஸ்யூஷுவல் அதே தான். என்ன பண்ணலாது, இங்கே 3 காமா இருக்குது. அப்போ காஸ் 3 காமா ப்ளஸ் ஐ சைன் 3 காமான்னு என்ட்ரி பண்ணலாம். ஈக்குவல் டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3, இது e பவர் ஆஃப் ஐ ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா, இதெல்லாம் ஒரு டேர்ம் இமேஜின் பண்ணிங்க. இதுதான் தீட்டா, e பவர் ஆஃப் ஐ தீட்டா, இங்கே பாருங்கள் e பவர் ஆஃப் ஐ தீட்டா. இந்த இடத்துல தீட்டான்றது ஒரு டேர்ம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இது யூலர்ஸ் ஃபார்முலா வைஸாக நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ இந்த இடத்துல தீட்டான்றது என்ன எடுக்குன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவாக கிடைக்கும். ஸோ இதை ஃபார்முலா வைஸாக அப்ளை பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 3 காஸ் தீட்டான்னு போடுவோம். இதில் தீட்டா தான் என்ன இருக்குது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா அண்டு ப்ளஸ் அதே மாதிரி ஃபார்முலா வைஸாக ஐ சைன் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இதில் தீட்டான்றது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. ஸோ அப்ளை பண்ணுறப்போ ஐ சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமான்னு கிடச்சிக்குது. நெக்ஸ்ட் இப்போ லாஸ்ட் லைனில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி கலெக்ட் பண்ணோம்னா சம்மோட ஆன்சர் முடியுங்க. பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ். ஸோ ரியல் அண்ட் இமேஜினரி கலெக்ட் பண்ணுறேன். இல்லை ரியல்ன்றது ஐ இல்லாத டேர்ம்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டேர்ம் இருந்ததில்ல காஸ் 3 ஆல்ஃபா, அடுத்தது இந்த காஸ் 3 பீட்டா, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு காஸ் 3 காமா. ஸோ இதில் ரியல் பார்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு இந்த பக்கம் ரியல் பார்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஐ இல்லாதது. இந்த இடத்துல என்ன வரும், 3 காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இது ரியல் பார்ட் மட்டும் கலெக்ட் பண்ணும். இது ரியல் பார்ட் கலெக்ட் பண்ணனால சப்டிஷன் 1 இஸ் ஃபினிஷ்ட். இங்கே பாருங்கள் சப்டிஷன் 1 காஸ் 3 ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் 3 பீட்டா காஸ் 3 காமா ஈக்குவல் டு 3 காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. ஸோ அது வந்தாச்சு நம்மக்கிட்ட. சப்டிஷன் 1 கம்ப்ளீட்டட். சப்டிஷன் 2 இருந்து ஆன்சர் வரணும்னா இதில் என்ன பண்ணுங்கள், இமேஜினரி பார்ட் கலெக்ட் பண்ண சொல்லிக்கிறேன். ஐ உள்ளத பார்ட் ஐ கலெக்ட் பண்ணுறப்போ ஐ உள்ளத பார்ட் கலெக்ட் பண்ணுறப்போ ஐ டேர்ம் வரக்கூடாது. ஸோ ஐயை விட்டுட்டு இமேஜினரி டேர்ம் மட்டும் கலெக்ட் பண்ணுங்கள். அப்போ இது என்ன கிடைக்குதுல்ல, சைன் 3 ஆல்ஃபா, அடுத்தது ப்ளஸ் சைன் 3 பீட்டா, அடுத்தது சைன் 3 காமா ஈக்குவல் டு இதில் ஈக்குவல் டு ரியல் டு ரியல் இமேஜ் டு இமேஜினரி. இங்கேயும் இமேஜினரி டேர்ம் கலெக்ட் பண்ணுறப்போ ஐயை விட்டுருங்க. அப்போ ரிமைன் என்ன கிடைக்கும்னா ஸோ சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமான்னு கிடைக்கும். இதுதான் ப்ரூஃப் கேட்டிருந்தாங்க. இதுவும் கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. சப்டிஷன் 2 பார்த்தீங்கன்னா இதுதான் கொஷினில் ப்ரூஃப் கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்தாச்சு. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.